பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தற்காலிக சாகர் மித்ரா பணியாளரை நியமித்தவருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. இந்த பிஎம்எம்எஸ்ஒய் அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மீனவ மற்றும் வருவாய் கிராமங்கள் இதில் வந்து 24 தற்காலிக பல்நோக்கு சேவை பணியாளர்கள் சாகர் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பரவரி போஸ்ட்டுக்கான ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கெல்லாம் வந்து மீன்வள அறிவியல் ஃபிஷரி சயின்ஸ்லேயோ அல்லது வந்து கடல் உயிரியல் மெரைன் பயாலஜி மற்றும் ஜுவாலஜியில் வந்து யூஜி அல்லது பிஜி படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு சயின்ஸ் இதில் அதாவது பிஎஸ்சியில் வந்து இயற்பியல் ஃபிசிக்ஸ்லேயோ வேதியியல் கெமிஸ்ட்ரிலேயோ நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜிலேயோ தாவரவியல் பாட்டனி மற்றும் உயிர் வேதியியல் பயோகெமிஸ்ட்ரி ஆகிய பிரிவுகளில் ஏதாவது ஒரு ஒன்றுத்தில் வந்து யூஜி அல்லது பிஜி வந்து எடுத்திருக்காங்க அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கேட்டகரியில் கேண்டிடேட்ஸ் இல்லாத பட்சத்தில் 12ஆம் வகுப்பில் வந்து சயின்ஸ் குரூப் படித்து பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அடுத்தது வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் குரூப் படித்து தேர்ச்சி பண்ணிட்டதுக்கப்புறம் ஐடி அதாவது தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து ஏதாவது பிரிவில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் வந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து சென்னை மாவட்ட மீனவ கிராமங்கள் அல்லது அதற்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களில் வசிப்பவராக இருக்கணும் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 31/12/2023 அன்னைக்கு வந்து வயது வந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி நன்கு தமிழ் தெரிந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மாதாந்திர ஊதிய தொகையை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய சாகர் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பணியில் வந்து 15,000 ரூபாய் வந்து மாத ஊதியமாக கொடுக்குறாங்க. விருப்பமுள்ள நபர்கள் வந்து 21/6/2024 அன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளே பூர்த்தி செஞ்ச விண்ணப்பங்களை வந்து நீங்கள் கரெக்டான அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும். சரிங்களா? அனுப்புறதுக்கான அலுவலக முகவரி பார்த்திங்கன்னா மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் எண் 77 சூரிய நாராயண செட்டி தெரு ராயபுரம் சென்னை 13. சரிங்களா? ஆஃபீஸோடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து சாகர் மித்ரா பணியிடத்திற்கான செய்தி வெளியீடு மற்றும் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இதற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.